அந்த அருவியில விழுகிறாங்க. ஆலிவும் ஐவியும் தண்ணிக்குள்ள சண்டை போட்டுக்கிறத பார்த்த பூகிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், என்னைய பாருங்க நான் தனியா அந்த அருவியில இருக்கேன், எனக்கு துணைக்கு யாருமே இல்ல, நீங்க அப்படி இருக்க கூடாது அப்படி சொல்ல 2 பேரும் அதுக்கப்புறம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த மொட்டை தொடும்போது என்ன பேரை சொல்றோமோ அதுவாவே மாறும் அப்படின்னு ஐவியும் கண்டுபிடிக்குது. அப்படியே 3 பேர் சேர்ந்து டோசு மொட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போக அங்கேயும் ஓனாய் வருது. இவங்களை வேட்டையாட பார்க்க அப்ப ஒரு குட்டி ஓனா தண்ணிக்குள்ள விழ போக ஐவியும் மத்த 2 பேரோட துணையோட அதை காப்பாத்த இத மத்த ஓனையும் பாக்குது. முன்னேறி வந்து அந்த மொட்டத்தோட ஐவி ஆலியா மாறுறா. கடைசியா பூகிலும் அதை தொட்டு அதோட ஒரிஜினல் உருவமான அந்த நெருப்பு ஓனாயோட உருவத்தை எடுக்குது. இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, நான் சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டீங்களா, டோசுவோட மொட்டு தான் என்ன மீனா மாத்திடுச்சு அப்படி சொல்லி ஐவியை தாக்கிட்டு அங்கிருந்து போகுது. ஆலியும் ஐவியை தூக்கிக்கிட்டு ஜாவன் மலைக்கு வந்து ஐவியை காப்பாத்துறான். நடந்த உண்மை எல்லாத்தையுமே ஜாவன் இனத்துக்கிட்ட சொல்லி நம்ம நெருப்பு ஓனாயை எதிர்த்து நிக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதை அந்த ஓனாய் பார்த்துட்டு காட்டை எரிச்சு மத்த விலங்குகளை சாவடிக்க பாக்குது. அப்பதான் ஆலியும் ஐவியும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து மத்த விலங்குகளை காப்பாத்தி தன்னோட பூகி இனத்துக்கிட்ட கூட்டிட்டு வருதுங்க. அங்கேயும் நெருப்பு ஓனாய் வர ஆலியும் வேற வழி இல்லாம முதல்ல விழுந்த அந்த பள்ளத்துல விழுந்து எரிஞ்சு போன அந்த டோசு கிட்ட எனக்கு ஒரு மொட்டை கொடுங்க அப்படி சொல்ல அதை ஒரு மொட்டை கொடுக்க ஆலியும் இப்போ டோசுன்னு சொல்ல அவனும் ஒரு டோசுவா மாதிரி நெருப்பு ஓனாய் அழிக்கிறதுக்காக ஒரு மொட்டை அவன் மேல தூக்கி போட அதுவும் அதை எரிச்சிட்டு ஆலி மேல ஏறி எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிக்க ஆலியும் திரும்பி இதை நான் பாத்துக்கிறேன் என்ன நம்பு அப்படின்னு ஐவி கிட்ட சொல்லிட்டு அந்த நெருப்பு ஓனாயோட பள்ளத்தாக்குல குதிக்கிறான். அதுக்கப்புறம் ஆலி திரும்ப வராதனால அவ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படியே எல்லா இனமும் ஒன்னா அந்த பள்ளத்தாக்கிலே வாழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய டோசுவை குடிக்கிட்டு ஆலியா அங்க வரான். இப்ப எல்லா உயிரினத்துக்கும் சாப்பாடு கிடைக்குது, எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ்றாங்க.